ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்து வித் மணியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சேவிங் சேலஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சேவிங்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் இதில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? 5 ஃப்ரெண்ட்ஸ் ஈச் பர்சன் ஒரு இதில் பண்ணுறாங்க. ஆனால் சேம் அமௌண்ட் 5000 5000 சொல்லிட்டு 1 இயருக்கு 60,000 பே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஷார்ட் வீடியோவில் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லைனா எஸ்ஐபி பெஸ்ட்டா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டா, இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கமெண்ட் பண்ணிங்கன்னா இதனோட வீடியோ உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அது எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். சேனலுக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. ஃபஸ்ட்டு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா சேவிங் அக்கௌண்ட்டில் பே பண்ணுறாங்க. மந்த்லி 5000 பே பண்ணுறாங்க. பர் 12 மந்த் பே பண்ணுறாங்க. 60,000 பே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அது அவங்க சேவிங் அக்கௌண்ட்டில் 4% மட்டும் தான் அவங்களுக்கு நமக்கு இன்கம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அசஸ் ஃபார் எனி டைமுக்கு அந்த ஃபஸ்ட்டு பர்சன் எதுக்காக அவங்க 5000 பே பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு பில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு அது நாட் வொர்த் பிளான். அது நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் இருந்தாலும் குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அதுக்கு நான் இதில் நான் சேவிங் அக்கௌண்ட் போடுறேன்னா அதை நான் எந்த டைம் வேணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எனக்கு தேவைப்படும். இப்போ நான் 12 மந்த்துக்கு நான் பே பண்ணியிருக்கேன் 60,000. இன்கேஸ் நான் ஒரு 11,000 நான் 11 மாதத்துக்கு நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு நான் வித்ட்ரா பண்ணணும்னா இதை நான் அந்த டைம் போய் உடனே போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எமர்ஜென்சி ஃபண்டுக்காக அவங்க சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்காங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட் 1 to 3 இயர்ஸ்க்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது ஃப்ளெக்சிபிள் ரிட்டர்ன்ஸ் வரும். மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஏன் அது ஃப்ளெக்சிபிலிட்டி மேபி வின். மேபி அது ஃபிக்ஸட் டெபாசிட்ன்னும் போது நமக்கு ஏறினாலும் பிரச்சனை இல்லை, இறங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபிக்ஸடாக அதுக்கு 7.1% சொல்லிட்டு நமக்கு அதெல்லாம் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 1 to 1 இயர்ஸ்க்கு 6.9 இல்லை 6.5, 1 to 3 இயர்ஸ்க்கு 6.9, 5 இயர்ஸ்க்கு 7.1. ஸோ அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக அவங்க போட்டிருக்கும்போது அவங்க ஏறினாலும் பிரச்சனை இல்லை, இறங்கினாலும் பிரச்சனை இல்லை ஸ்டாக்கு. ஸோ அப்போ இன்ஃப்ளேட்டிங் வின் மே வின். அப்போ அது தேவைப்படாது. ஓகேங்களா? இப்போ 60,000 சேவ் பண்ணால் ஒரு இயருக்கு ஸ்டில் அது யூஸ்ஃபுல்லாக தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ அமௌண்ட் நம்ம கைக்கு வரும். இது கூட ஒரு 10,000 5,000 எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட வரும். இல்லை 20,000 நமக்கு அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த அமௌண்ட் தான் வரும். ஏன்னா குறையாது எப்படி பார்த்தாலும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவங்க இதை பில் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஸ்டில் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் கோல்டில் பண்ணுறாங்க. கோல்டில் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டில் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபஸ்ட் இயருக்கு 5,000 to 12 மந்த்துக்கு 6,000 அவங்க பே பண்ணியிருக்காங்க. அது போர்ட்ஃபோலியோ பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வரைக்குமே கோல்டு ரேட் நமக்கு முன்னாடிலாம் ஒரு ஜனவரி மாதம் வரைக்கும் நம்மக்கிட்ட கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குன்னா 1,40,000 கிட்ட நம்மக்கிட்ட இப்போ ஒரு பவுன் நம்ம எடுக்கிறதுக்கே இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்போ 1 கிராமே நமக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 17 1 கிராம் 17,000 18,000 நியர்பை இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 14,000 13,000 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது ஏறுதா இறங்குதான்னு சொல்லி ஸ்டாக்கை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதுவும் ஒரு பெஸ்ட்டு தான். ஆனால் அந்த டைமுக்கு நமக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அது ரெகுலர் இன்கம்க்கு இது நீடு வராது. நீங்கள் வேணால் ஒரு அர்ஜென்ட்டுக்கு அந்த நகையை வச்சு அந்த டைம் உங்களுக்கு வேறு எதனா பிஸ்னஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர வேறு எதுக்கும் இது யூஸ் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்ஐபி. ஃபோர்த்து பர்சன் எஸ்ஐபி பண்ணுறாங்க. எஸ்ஐபி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருக்காங்க. அவங்க பையிங் ஹோல் மார்க்கெட்டே ஒரு கம்பெனி அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு கம்பெனி அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 60,000க்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னா பெஸ்ட்டு கோல் ஃபார் அதை ஒரு வருஷம் வாங்கி அதை அப்படியே 7 இயர்ஸ்க்கு அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்போ ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை அந்த ஒரு வருஷத்துல நான் வித்ட்ரா பண்ணலாம் அப்போ கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா? 1 இயரில் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் எஸ்ஐபியோ அது வொர்த் இல்லை. அது எப்பவுமே கம்மியானது தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு அந்த 1 இயர் வரைக்கும் நீங்கள் வாங்கினது கட்டின 60,000 அப்படியே விட்டுருங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ராஃபிட்டை பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக அது கோல் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேலே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஸ்ட்ராங் க்ரோத் பொட்டன்ஷியல் அது இன்க்ரீஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸி டு ஆட்டோமேட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதுவுமே அது இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போடலாம். இப்போ ஃபால் ஆகிருக்கு, அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் வித்ட்ரா பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் அந்த வேல்யூ நினச்சி ரைஸ் ஆகுது ஃபால் ஆகுது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு அது 7 இயர்ஸ்க்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா கொஞ்சம் தான் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் 5th ஒன்
பிபிஎஃப் அக்கவுண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பிபிஎஃப் அக்கவுண்ட்டில் ப்ரொவைடன்ட் பப்ளிக் ஃபண்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கீங்கன்னா வந்து ஆ, ஒரே ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் கட்டுறீங்க. ஆக்சுவலா அது வந்து 15 இயர்ஸ் நீங்க அத வந்து கட்டுறது. நான் 1 வருஷம் கட்டி நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? நீங்க நான் 60,000 மட்டும் கட்டினா ஃபியூச்சர் மே வில் பி தேங்க்ஸ். ஓகேங்களா? நான் 1 இயர்க்கு 60,000 பே பண்ணியிருக்கேன். அது வந்து பேங்க் கவர்மெண்ட் பேங்க். கவர்மெண்ட்ல அது கவர்மெண்ட்டோட இது. ஓகேங்களா? அப்ப நம்ம பயப்பட தேவையில்ல 1. இன்னொன்னு அது லாங் டெர்ம்க்கு அது ரொம்ப வொர்த். நான் ஆல்ரெடி சொன்ன பிபிஎஃப் அக்கவுண்ட்ட பத்தி நான் டீட்டெயில்ஸா நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்ப தான் நம்ம சேனல் நீங்க யாரா புதுசா பார்க்குறீங்கன்னா, நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க ஃபிரெண்ட்ஸ். லாங் வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அது அந்த லாங் லாக்கிங் ரொம்ப நாள் லாக்கிங்னா அது நம்மகிட்ட இல்ல. 15 இயர்ஸ் இருக்கு, 20 இயர்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் அது வந்து ரிட்டயர்மென்ட்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து ரிட்டயர்மென்ட் பெர்சன்ட்டுக்கு வந்து ஒரு 60,000 வந்து அந்த டைமுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்படியே அந்த அமௌண்ட்ட விட்டுட்டீங்கன்னா, அது கொஞ்சம் ப்ராஃபிட்டா வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? இதில எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு 5% இருக்காங்க. ஒரு பெர்சன் வந்து சேவிங் அக்கவுண்ட்ல பே பண்றாங்க. இன்னொரு பெர்சன் வந்து பிக்ஸட் டெபாசிட்ல பே பண்றாங்க. இவங்களும் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ, இல்ல பேங்க்லயோ 2த்துல ஏதோ ஒண்ணுத்துல பே பண்றாங்க. பிக்ஸட் டெபாசிட் வந்து இதுவும் பேங்க்லயும் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கு. இது கோல்ட்ல இருக்கு. இது நம்ம சிட் சிட் ஃபண்டோ இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம பே பண்றது இல்லன்னா வந்து கோல்ட்லயே வந்து அ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இருக்கு. கோல்ட் நம்ம பே பண்றது. அந்த மாரி. ஓகேங்களா? அதுலயும் இருக்கு. நீங்க எஸ்ஐபில வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பே பண்றதும் இருக்கு. ஸ்டெப் அப் பண்ணாலும் அது ப்ராஃபிட்டு. இல்ல 5த் பெர்சன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ப்ரொவிடென்ட் பப்ளிக் ஃபண்ட்லயே அதுலயும் பே பண்ணிட்டு இருக்காங்கனாலும் ஓகே. இதுல எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். தேங்க் யூ.